ஓம் சக்தி, ஆதி பராசக்தி. பொங்கலோ பொங்கல், நல்ல வாழ்த்துகள். எல்லோரும் எல்லா உள்ளங்களும் நல்ல ஆன்மீகத்துறையிலும் ஆடும் பசுகளும் மிருகங்கள் அனைத்தும் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். ஓம் சக்தி அம்மாவோட எல்லாரும் கிடைக்கணும். பொங்கலோ பொங்கல்னு சொல்லும்போது பல பேர் வார்த்தைகளை ஒன்று உள்ளத்திலிருந்து வரும்போது நல்லவுடைய எண்ணங்களோடும் நல்லவுடைய செயலோடும் நல்லவுடைய வார்த்தையோடும் அந்த பொங்கல் போல் சிரிப்பு இன்பமும் துன்பங்களும் ஒழிந்து நல்ல உள்ளமாக மாற வேண்டும், நல்லது ஏற்பட வேண்டும். ஓம் சக்தி. அனைத்து சக்திகளுக்கும் பக்தர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். தைப்பூச விழாவில் எல்லா சக்திகளும் கலந்து கொண்டு சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தி நம்முடைய பக்தியை வெளிக்காட்டுகின்ற காட்சியை பார்க்கும்போது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பொங்கல் விழாவை கொண்டாட இருக்கின்றோம். பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் என்றும், பொங்கலை திருவள்ளுவர் தினம் என்றும் கொண்டாடுகின்றோம். பொங்கல் பண்டிகையை சங்கராந்தி என்றும் கூறுவார்கள். அதாவது சங்கராந்தி என்றால் இடம்பெயர்தல் என்று பொருள். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறும் எல்லா நாளும் சங்கராந்தி தான். தை மாதம் முதல் தேதியில் மகர ராசியில் அடியெடுத்து வைக்கும் நாள் மகர சங்கராந்தி என்று கூறுவார்கள். மகர சங்கராந்தி என்பது புண்ணிய காலமாக கருதப்படுகின்றது. தமிழகத்தில் இது பொங்கல் திருநாளாகவோ அதற்கு முந்தைய நாளாகவோ இருக்கும் மகர சங்கராந்தி நாளில்தான் ஐயப்பன் ஜோதியாக காட்சி தருவார். அதனால்தான் இதை மகர விளக்கு என்று கூறுகின்றார்கள். இந்த நாளில் புனித தீர்த்தங்களில் நீராடுவதால் பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். இந்த சூரியனால் நாம் அடைகின்ற பலன்கள் அதிகம். ஒரு நாள் சூரியன் உதிக்காவிட்டால் இந்த பிரபஞ்சமே இருளாகிவிடும், இயக்கமே இருக்காது, எந்த ஒரு இயற்கையும் செயல்படாது. அப்படிப்பட்ட இந்த சூரியனை ஒரு கிரகமாக இருந்தாலும் அதை கடவுளாக நாம் பாவித்து வணங்கி வருகின்றோம். சூரியனால் தான் வெளிச்சம் கிடைக்கின்றது, வெப்பம் கிடைக்கின்றது, பயிர்கள், தாவரங்கள், நிலப்புலன்கள் எல்லாம் செழித்து ஓங்குவதற்கு முக்கிய காரணம் சூரிய ஒளி தான். அந்த சூரிய ஒளியை தருகின்ற சூரிய பகவானை தெய்வமாக வழிபடுகின்றோம். சூரியன் தன்னை வெளிப்படுத்தி வெயிலாகவும் தன்னை மேகத்துள் மறைத்து மேகமாக மழையாகவும் பயிர்கள் விளைவிப்பதற்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காரணத்தினால் சூரியன் மக்களுக்கும் சரி இந்த உலகத்துக்கும் சரி சிறந்த கடவுளாக கருதப்படுகிறார். இத்தகைய அரிய சக்தி கொண்ட சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நாம் கொண்டாடும் விழாதான் பொங்கல் விழா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பண்டிகை என்றால் அது பொங்கல் தான். பொங்கல் வருதுன்னா நாங்கள்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீடு சுத்தம் பண்ணுறதும், தெருவில் பெரிய பெரிய கோலங்கள் போடுவதும், சாணி உருட்டி வச்சு அதில் பூசணி பூவை வச்சு அதை வெரைட்டியாக தட்டி அதை காய வச்சு பொங்கல் அன்று அந்த வெரைட்டியை அடுப்பில் போட்டு பொங்கல் வைப்பதும் அது ஒரு பெரிய விழா. கிராமத்துங்களில் பார்த்திங்கன்னா பெரிய விழா என்றால் பொங்கல் தான். கிராமங்களில் விவசாயத்தை தொழிலாக செய்கின்ற விவசாயிகள் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் ஒரு விழாவாகவே அதை சிறப்பாக கொண்டாடுவார்கள். மண்ணடுப்பில் மண்பானையில் பொங்கல் வைத்து சூரியனுக்கு படைப்பது என்பது பெரும்பொங்கல் என்றும், மறுநாள் இந்த விவசாயத்துக்கு துணை நிற்கின்ற இப்போல்லாம் டிராக்டர் வந்துடுச்சு, எல்லாம் நவீன கருவிகள்லாம் வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஏற்றம் இறைப்பதற்கும்
எல்லாத்துக்கும் மாடுகளை தான் பயன்படுத்தினாங்க. அதனால் மாட்டையும் ஒரு தெய்வமாக நினைத்து அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அதற்கு பொங்கல் வைத்து படைத்து அந்த பொங்கலை மாடுகளுக்கு உணவாக கொடுத்து மகிழ்வார்கள். மஞ்சு விரட்டு என்று மாடுகளை எல்லாம் ஒரு இடத்துல ஒன்றாக சேர்த்து விரட்டி அடித்து அவைகளுக்கு கொம்புகளுக்கெல்லாம் வண்ணங்கள் தீட்டி மாலைகள் அணிவித்து ஓட செய்து மகிழ்ச்சியாக குதூகலமாக கொண்டாடுவார்கள். அடுத்தது 3வது நாள் காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்பது அந்த ஊரில் உள்ள பல இடங்களுக்கு சென்று பார்ப்பது. முக்கியமாக பெரிய பெரிய ஏரிகள் உள்ள ஊர்லெல்லாம் திருவிழாக்கள் நடக்கும். அங்கே அந்த திருவிழாவில் போய் கலந்து கொள்வது, வெளியூர் இப்போ சென்னைன்னா போய் மெரினா பீச்சுக்கு போகிறது, எல்லாம் இது மாதிரி ஏதாவது பார்க்கக்கூடிய இடங்களை எல்லாம் போய் பார்ப்பதற்கு உகந்த நாளாக அதை தேர்ந்தெடுத்து கொண்டாடுவதால் அது காணும் பொங்கல் என்று பெயர் பெற்றது. இப்படி பொங்கல் என்பது 3 நாட்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற ஒரு பெரிய விழா. இந்த பெரிய விழாவை சீரும் சிறப்புமாக கிராமங்களில் மட்டுமல்ல நகரங்களிலும் இப்பொழுது நன்றாக கொண்டாடுகின்றார்கள். சங்கராசூரன், கிங்கராசூரன் என்று 2 அசுரர்கள் தாங்கள் பெற்ற வரத்தினால் தேவர்களை துன்புறுத்தி வந்தார்கள். அவர்களை அழிக்க பார்வதியும் கங்காதேவியும் முடிவெடுத்தார்கள். பார்வதி தேவி சங்கராசூரனையும் கங்காதேவி கிங்கராசூரனையும் வதைத்தார் என்பது கதை. அவ்வாறு வதைத்த நாளை தான் கரிநாள் என்று சொல்வார்கள். அதனால் இந்த 3 நாளும் சிறப்பாக கொண்டாடுகின்ற இந்த பொங்கல் பண்டிகையை நீங்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடி அதனுடைய வெளிப்பாடாக உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் உணர்ந்து அனுபவித்து இன்பம் அடைய வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓம் சக்தி.